அவ்வளவு பெரிய கிணத்துல எப்படிமா தெரியாம போய் விழுந்த? இந்த காலத்து பிள்ளைங்கலாம் ரொம்ப ஆச்சரியமான ஆளுங்களா தான் இருக்கீங்க. கிணறு இருக்கிறது கூட தெரியாம மொபைல் பார்த்துட்டே போனியா? உங்களுக்கு எல்லாம் கையில மொபைல் இருந்தா எதிரில என்ன நடக்குதுங்கிறதுலாம் தெரியறது இல்ல. டாக்டர், முதல்ல வானதிக்கு என்னன்னு பாருங்க டாக்டர். அததானே பாத்துட்டு இருக்கேன். இல்ல, ஏற்கனவே அந்த புள்ள பயந்து போயிருக்கு. நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அது இன்னும் பயந்துரும்ல. ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா எங்க விழுந்த, எப்படி விழுந்தன்னு கேட்டுதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். கிணத்து தண்ணியை ஏதோ நிறைய குடிச்சிட்டியாமா? இல்ல டாக்டர், உள்ள விழுந்த உடனே தூக்கியாச்சு. குடிச்ச கொஞ்சம் தண்ணியையும் அப்பவே வெளியே எடுத்தாச்சு. கிணத்துல இருந்து உன்னை தூக்கும் போது மயக்கமா இருந்தியா இல்ல நார்மலா இருந்தியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சே இல்ல. குடிச்ச தண்ணியெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் வானதி கண் முடிச்சு நல்லா பாத்துச்சு. எங்கேயாவது அடிபட்டு காயம் இல்ல வலி ஏதாவது இருக்காமா? ஆமா டாக்டர், கையில வலது முட்டிக்கிட்ட அடிபட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த கணுக்கால் கிட்ட ஒரு சின்ன காயம் இருந்துச்சு. முக்கியமா பின்மண்டையில ஏதாவது அடிபட்டிருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். விழுந்தது இந்த பொண்ணு தானே. இந்த பொண்ணுக்கு தானே எங்கெல்லாம் அடிபட்டு இருக்குது வலிக்குதுன்னு தெரியும். நான் இந்த பொண்ணு கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு பதில் சொல்றதுக்கு பதிலா நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். கரிகாலா, வானதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற உன் பதட்டம் எனக்கு புரியுது. டாக்டர் அம்மா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஆமா கரிகாலா, டாக்டர் கேக்குறதுக்கு வாயை திறந்து பதில் சொல்லட்டும். சரி சரி, நான் எதுவும் பேசல. நீங்க முதல்ல என்னன்னு பாருங்க. எதுக்கும் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ட்ரிப் சேர்த்த சொல்றேன், நல்லா ஆயிடும். சரிங்க டாக்டர். இப்போ ஒரு நரம்பூசி போடுறேன், வலிக்காது, சரியா? கைய நீட்டுமா. யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே இருங்க. என்னக்கா, வீட்ல உள்ளவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ எல்லாரும் கூட இருக்கணும்னு தானக்கா நினைப்போம். அக்காவா? அட, இங்கிலீஷ்ல உங்களை அக்கா தானே கூப்பிடுவாங்க, நான் தமிழ்ல கூப்பிட்டேன். ஓ, சிஸ்டர் அக்கான்னு தமிழ்ல கூப்பிடுறீங்களா? இதெல்லாம் தெரியுது, கூட்டமா இருக்க கூடாதுன்னு தெரியலையா? கொஞ்சம் வெளியே போங்க சார். ஏங்க, கொஞ்ச நேரம் தான். ட்ரிப் சேரி முடிஞ்ச உடனே எல்லாருமே வெளியே போறோம். அதுக்கு முன்னாடி டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாங்க, அத முதல்ல வாங்கிட்டு வாங்க, போங்க. சரி, இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். மா, யாராவது ஒருத்தர் இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே இருங்க. வரலட்சுமி அம்மா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் இருந்து பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நான் வானதி கிட்ட தனியா பேசணும். நீயும் தாச்சாயினியும் வெளியே இருங்க. அம்மா, நீ பெத்த பொண்ணு நானு, நான் பெத்த பொண்ணு அவ. என்ன விட்டுட்டு அப்படி என்ன அவகிட்ட தனியா பேச போற? எனக்கும் என் பேத்திக்கும் 1000 இருக்கும். அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்படி என்னத்தை தான் அவகிட்ட தனியா பேச போறியோ தெரியும். தாச்சாயினி, பாடி போலாம். ஏண்டி, வயசு பொண்ணு நீ, அந்த கிணத்து பக்கம் உனக்கு என்ன வேலை? உன்னதாண்டி கேக்குறேன். சும்மாதான் போன பாட்டி. சும்மா எதுக்குடி போன? கிணத்துல தெரியாம விழுந்துட்டேன்னு சொன்னேன். நாங்க உன்னை நம்புறோம், ஏன்னா நாங்க உன்னை நம்புறோம். கல்யாண பேச்சு பேசி முடிச்சதுல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லையே. வயசு பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாலே கல்யாண கலை வந்துரும். ஆனா உன் முகத்துல நான் அப்படி பார்க்கவே இல்லையே. அவங்க 3 பேர் முகத்துல இருக்கிற சந்தோஷம் உன் முகத்துல இல்லவே இல்லையே. அதுக்குதான் உன் மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கியாடி? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுதா.
ம்ஹும். உன் வாய் தான் அப்படி சொல்லுது. ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு அப்படியெல்லாம் தோணல. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிருத்தா. என்ன எல்லாமே என்னாலதான். கரிகாலன், அருள், நந்தினி கிட்ட எல்லாம் உங்க மாமா அவங்க விருப்பத்தை கேட்டு முடிவெடுத்து சபையில வந்து சொன்னான். அப்ப நீ அங்க இல்ல. அப்ப கூட உன் மாமன் உன்கிட்ட கேட்டுதான் முடிவை சொல்லணும்னு சொன்னான். நான் தான் எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு அவகிட்ட கேக்குறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, அவளும் சரின்னு தான் சொல்லுவான்னு சொல்லி உன்கிட்ட கேட்காமலே சபையில முடிவை சொல்ல சொல்லிட்டு, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேனான்னு தெரியல. நான் ஏதாவது அவசரப்பட்டு தப்பா ஏதாவது சொல்லிட்டேனாத்தா? உன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம விட்டது தப்புதான். இப்பவாவது உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடுறாத்தா. ஐயோ பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நீ எதையும் நினைச்சு பயந்துக்கிற? இல்லைன்னு சொல்ற, ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. உன் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு உலட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் தான் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் அத்தா உன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல? வயசு பொண்ணுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு ஆண்டு அனுபவிச்சவ எனக்கு தெரியாதா?